புது வகையான மதுகள், அதாவது போதைப் பொருட்கள் தமிழகத்தில் அடைந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிந்தது இதற்கு முன்பாக சாராயம், கள்ளு, பிராண்டி, விஸ்கி, இதுதான் பிராண்டி கடையில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் இருந்தது. போக கஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கஞ்சானி ஒரு பேர் இருந்து, இவன் புதுசு புதுசாக சாக்லேட்டுங்க, மொத்தப்பட்டைங்க, என்னெல்லாமோ புதுசாக என்னெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய போதை வசதிகள் இருக்கோ அத்தனையும் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுது. பள்ளி மாணவர்கள்ட்ட ஆசிரியர்களால் பேச முடியல, பள்ளி மாணவர்கள்ட்ட ஆசிரியர்களால் பேச முடியல. ஒரு பணகுடியில் ஒருவன் போதையை போட்டுட்டு ஒரு 16 வயசு பையனை, ஸ்கூல் பையனை கொண்டுதான். எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு. கல்லூரி வளாகத்தில் ஒரு பாலியல், திமுக ஒரு கற்பழிப்பு. சென்னையில் நடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 3 பேரை கொலை செய்து கற்பழிப்பு. இப்படி எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணமாக பெண்கள் தான். ஆனால் இந்த பெண்கள், ஆண்களுடைய வர்க்கம் என்று சொல்வதை விட இந்த ஆட்சி, பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. காவல்துறையை கண்டால் எந்த பயமும் கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, ஊர்புறம் கஞ்சாவுக்கு. ஆனா காவல்துறை கஞ்சா கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டாங்க. ஏன்னா கஞ்சா நிறைய வித்தா கஞ்சா இருக்குன்னு சொல்லி வெளியில தெரியும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினரே கஞ்சா கேஸ் போடக்கூடாதுட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, கஞ்சாவுக்கு மேல கேஸ் கிடையாது. தாராளமாக கஞ்சா இந்த இதெல்லாம் வீடு வீடா, ஊர் ஊரா, எல்லா ஊர்லயும் ஒயின் ஷாப் இருக்கு இல்லையோ, எல்லா ஊர்லயும் கஞ்சா ஒருவன் இருந்துகிட்டே இருக்கான். அதே மாதிரி 24 மணி நேரமும் பிராண்டி கடை திறந்திருக்கோ இல்லையோ எல்லா கிராமத்திலையும் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். இது ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரமும் மனிதர்களை குடிகாரராக்கி பெண்களுக்கு எதிரான சமூக விரோத குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொல்லைகள். ரோட்டில் போக முடியல. எப்படி போக முடியும்? பஸ் ஸ்டாண்டு, வள்ளியூர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் உள்ளோடி போய் குடிச்சிட்டு வெளியில வந்து இடிச்சு தள்ளி தான் போறான். அவ்வளோ வரும். அதில் படுத்து நடக்கம் 10 பேர். பணகுடியில நடு ஊருக்குள்ள கொண்டு பிராண்டி கடையை திறந்தாச்சு. அது எதிராக இந்த வாரத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாம் பத்தி கவலைப்படாம எப்படியாவது 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், ஓட்டை வாங்கிடணும், இந்த ஒரே எண்ணத்தோட எல்லா விலைவாசியும் உயர்த்தி தமிழக மக்களை எல்லாம் தெருவில் கொண்டு விட்டு ஒரு நல்லாட்சின்னா, அந்த காலத்தில் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் தீய ஆட்சி அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி, மோசமான ஆட்சி என்றால் ஸ்டாலின் ஆட்சி என்ற மோசமான ஆட்சிக்கு இந்தியாவினுடைய முன்னுதாரணம் இருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை என்டிஏ கூட்டணி சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து விரட்டி அளிப்போம் என்று கூறி, வர இருக்கின்ற காலம் தாமரையின் காலம். தமிழகத்தில் இரட்டை இலை தாமரை மலர்ந்தே தீரும் என்று வரும் காலத்தில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். வாழ்க வாழ்க. அந்த பெண் நிர்வாகிகள் எல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்துக்கோங்க தயவு செஞ்சு. இது வந்து ஒவ்வொருத்தங்களும் சுதந்திர போராட்டத்துக்கு உயிரை தியாகம் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. நம்ம இந்த வெயில கொஞ்சம் தாங்கிக்கிற கூடாதா? கொஞ்சம் வந்து கலந்துக்கோங்க தாய்மார்களே, கொஞ்சம் இங்க வந்து கலந்துக்கோங்க இந்த கூட்டத்துல. அந்த சைட்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கோஷத்துல நாம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதனால உங்க உணர்ச்சிகளை எல்லாத்தையும் கொட்டி எல்லாரும் வலது கைய தூக்கி அப்படியே நம்ம அப்பா மூஞ்சில குத்துற அப்பல எல்லாரும் கோஷம் போடணும். சரிங்களா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், என்டிஏவின் ஆர்ப்பாட்டம், என்டிஏவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், என்டிஏவின் ஆர்ப்பாட்டம், என்டிஏவின் ஆர்ப்பாட்டம். திறனற்ற திமுகவே, திறனற்ற திமுகவே, திறனற்ற திமுகவே, திறனற்ற திமுகவே, பெண்கள் உயிருக்கு மதிப்பு கொடு, பெண்கள் உயிருக்கு மதிப்பு கொடு, பெண்கள் உயிருக்கு மதிப்பு கொடு, பெண்கள் உயிருக்கு மதிப்பு கொடு. மானம் ஒன்றே பெரிதென, மானம் ஒன்றே பெரிதென, வாழும் எங்கள் சமுதாயம், வாழும் எங்கள் சமுதாயம், மானம் ஒன்றே பெரிதென, மானம் ஒன்றே பெரிதென, வாழும் எங்கள் தமிழர் சமுதாயம், வாழும் எங்கள் தமிழர் சமுதாயம். மானம் கெடுத்த திமுக அரசே, மானம் கெட்ட திமுக அரசே, மானம் கெடுத்த திமுக அரசே, மானம் கெட்ட திமுக அரசே, மகளிர் கூடி விரட்டுவோம், மகளிர் கூடி விரட்டுவோம், மகளிர் கூடி விரட்டுவோம், மகளிர் கூடி விரட்டுவோம். காணாமே காணாமே, காணோமே காணோமே, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காணாமே, திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கை காணோமே, மதிப்பில்லை மதிப்பில்லை,
தூக்கி வா மெழுகுவர்த்தியை தூக்கி வா மெழுகுவர்த்தியை தூக்கி வா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் என்டிஏவின் ஆர்ப்பாட்டம் என்டிஏவின் ஆர்ப்பாட்டம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து விழுந்த போதிலும் உச்சி மீது வான் இடிந்து குவிந்த போதிலும் பிஜேபி கூட்டத்திற்கு அச்சம் என்பதில்லையே வீர கூட்டத்துக்கு அச்சமில்லை இல்லையே. நன்றி. ஜெய் ஜெய்